அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 13/8/2025 ஆடி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. சதுர்த்தி திதி காலை 6:36 வரை, பின்பு பஞ்சமி. உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் 10:32 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 10:32 வரை, பின்பு மரண யோகம். சுப நாள் ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரன் சனி, 3இல் குரு, 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூடுதல் பணிச்சுமை காரணமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானத்தில் சூரியன், 2இல் குரு, 11இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பிறரால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன், 2இல் புதன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கலாம். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 3இல் செவ்வாய், 9இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் சற்று குறையும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன், 12ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சுக்கிரன் குரு 11இல் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைத்தாலும் சில விஷயங்கள் சற்று தாமதமாகி உங்கள் மன அமைதியை குறைக்கும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாவதால் உங்களுக்கு தேவையில்லாத மன உடைச்சல் ஏற்படும். இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பொதுவாக கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது உத்தமம். விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சனி, 10இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அது மட்டுமில்லாமல் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 5இல் சந்திரன் 9இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது, எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு சுக்கிரன் பார்ப்பது பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு உண்டாகலாம். எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் 7இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் சனி 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 6இல் சூரியன் இருப்பதாலும் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் சந்திரன், 5ல் புதன், 6ல் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் அனுகூலங்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.